விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி விசுவாசத்திற்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டாக நற்செய்தி பகுதிகளில் அமைந்திருப்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஒரு பையன் பிறந்த நாளிலிருந்து பேச முடியாதவனாக, கேட்க முடியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு பேய் பிடித்து அவனை மிகுந்த தொல்லைப்படுத்துகிறது. அந்த தந்தையினுடைய கஷ்டத்தை நம்மால் உணர முடிகிறது. வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்க முடியும், வெவ்வேறு இடங்களில் உதவி கேட்டு தன்னுடைய மகனை குணப்படுத்த எங்கெங்கோ அழைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே கொஞ்சம் விசுவாசம் குன்றியவராக இவரை பற்றி நிறைய சொல்லுகிறார்களே, ஒருவேளை இவரிடம் போனால் உதவி கிடைக்குமா, ஒருவேளை குணம் கிடைக்குமா என்கிற நோக்கத்தோடு தான் அவர் இயேசுவை நாடி வருகிறார். வந்து என்ன கேட்கிறாருன்னு நற்செய்தி சொல்லுது. என்ன கேட்கிறாரா? உம்மால் கூடுமானால் குணப்படுத்த இயலுமா அப்படிங்கிறாரு. அப்ப கேட்கும் போதே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு துணி எங்கே தருகிறது. கூடுமானால் முடிஞ்சா பாருங்க அப்படிங்கிறது தான். கொஞ்சம் டீசெண்டா பைபிள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு வருத்தம் அடைகிறார். ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? கூடுமானாலா? விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்படி மிக அழகான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே. விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எத்தனை நம்பிக்கையான வார்த்தைகள். அவன் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையோடு வருகிறான். ஆண்டவர் முழு நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கிறார். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். உடனே அவங்க அப்பா அப்படியே சரண்டர் ஆகிறத பார்க்க முடியுது. என்ன சொல்றாரு அப்பா? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் உண்மையை நீக்க உதவி புரியும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டான பகுதியாக இருக்கிறது. நாம் எல்லோரும் பல சமயங்களில் ஆண்டவரை நம்பிக்கை அல்லாத சூழ்நிலைகளிலே தான் தேடி வருகிறோம். நான் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். என்னுடைய மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை விசுவசிக்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது எல்லாம் உனக்கு நடக்கும் என்று சொல்லுகின்றோம். ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் பல சமயங்கள் அந்த தந்தையை போல ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் உண்மையை நீக்க உதவி புரியும் என்று நாம் ஜெபிப்பதில்லை. நமக்கு என்ன தேவையோ, என்ன பெட்டிஷனோ அதை ஆண்டவருக்கு சொல்லிட்டு, எனக்கு இது வேணும், கலர் டிவி வேணும், ஒரு கார் வேணும், எல்லாம் பெட்டிஷன் தான் சொல்லிட்டு நம்ம போயிடும். நம்முடைய விசுவாசத்தை பற்றி பல சமயங்களிலே நாம் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் நம்முடைய புனித செபஸ்தியார். அவருடைய வாழ்க்கை குறிப்பை இன்றைக்கு விக்கிபீடியாவில் போட்டு மறுபடியும் பார்த்து கொண்டிருந்தேன். 256வது ஆண்டிலே பிறந்த ஒரு புனிதர். அவர் வாழ்ந்தது மொத்தம் எத்தனை வருஷம் கணக்கு பண்ணி பார்த்துக்கோ, 32 வயது தான். அவர் இறந்தது 288வது ஆண்டிலே இறந்திருக்கிறார். அப்படி 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு புனிதர். இளம் வயதிலேயே ஒரு புனிதராக மாறுவதற்கான அருளை பெற்ற ஒரு புனிதராக இருக்கிறார். வேத கலாவணை என்றால் உங்களுக்கெல்லாம் என்ன என்று தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த காலத்திலே 1வது நூற்றாண்டு முடிவில் இருந்து 1வது நூற்றாண்டிலிருந்து 5வது நூற்றாண்டு வரை ரோமை அரசிலே அரசன் தான் கடவுளாக மதிக்கப்பட்டான். அவன் தான் கடவுளாக வணங்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்து வந்தது. ஏனெனில் அரசனே தலைவனாக இருக்கின்ற பொழுது, தெய்வமாக இருக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே பிரச்சனைகள் வராது. அல்லது வெவ்வேறு மதங்கள் இருந்தால் அந்த மத பிரச்சனைகள் உருவாகும். நாடு, அந்த பேரரசு சிதைந்து போகும் என்பது அவர்களுடைய சித்தாந்தமாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இயேசுவினுடைய பிறப்பு நடக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு புதிய மதம் ஒன்று உருவாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ரோமை அரசை சேர்ந்த பேரரசர்கள் இந்த கிறிஸ்தவ மதம் என்பது தங்களுடைய ராஜ்யத்தை உடைக்கிற ஒரு சக்தியாக பார்க்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் பிரிந்து கொண்டே இருந்தால் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க விரும்புவார்கள். இந்த பேரரசு உடைந்து போகும் என்கிற பயத்தினால்தான் அவர்கள் கிறிஸ்தவர்களை ஒரு மதமாக உருவாகுவதற்கு அனுமதிக்காமலே இருந்து வந்தார்கள். வேத கலாபனை அந்த காலத்திலே தான் நடந்து வந்தது. யார் யார் கிறிஸ்து தான் எங்களுடைய அரசர், அவர் தான் எங்களுடைய மீட்பர் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். அதற்கு ரோமையில் இருக்கிற கொலோசியம் என்றைக்கும் சாட்சியமாக இருக்கிறது. கொடுமையான வனவிலங்குகளுக்கு அவர்கள் உணவாக கொடுக்கப்பட்டார்கள்.
கிறிஸ்தவனாக இருக்கிறாயா, இதோ உன்னை சிங்கத்திற்கு இரையாக்குகிறேன் என்று சொல்லி பயமுறுத்தி யாரும் கிறிஸ்தவர்களாக மாறாதவாறு பார்த்துக் கொள்வதுதான் அந்த அரசர்களுடைய வேலையாக இருந்தது. எண்ணெய் கொப்பரைகளை போட்டு அவர்களை கொதிக்க வைத்தார்கள், உயிரோடு அவர்களை எரித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். இப்படி வெவ்வேறு கொடுமையான முறைகளிலே அவர்கள் கொலை செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்று எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். அதுதான் விசுவாசிகளினுடைய இரத்தம் வேதத்தின் வித்தாக மாறுகிறது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இறக்கின்ற பொழுது பார்க்கிறவர்கள் இவர்கள் ஆண்டவருக்காக தங்களுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் மேலானவராக இருக்க வேண்டும், அவருடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஏராளமான பேர் கிறிஸ்துவ மதத்திற்கு புதிதாக நுழைவதற்கான வாய்ப்பையும் இந்த புனிதர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நம்முடைய புனிதர் ஒரு ரோமை படையிலே மிகுந்த ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட பொறுப்பிலே இருக்கின்ற பொழுது அவர் கிறிஸ்தவர் என்று கேள்விப்பட்ட அரசன் தியோக்லேஸ் என்கிறவன் அவரை அழைத்து, நீ ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, என்னால் அதை செய்ய முடியாது, ஆண்டவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம், அவர்தான் என்னுடைய பேரரசர், அவர்தான் என்னுடைய தெய்வம், அவர் சொல்படிதான் நான் நடப்பேன் என்று சொல்கிறார். உடனே அம்பு எய்ய ஆட்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் அம்பு போட்ட பிறகும் கூட அவர் இறந்து போய்விட்டார் என்று அப்படியே விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் அவர் இறக்காமல் அப்படியே இருக்கிறார். ரோமையை சேர்ந்த ஐரீன் என்கிற ஒரு விதவை பெண் வந்து அவரை தூக்கி சென்று தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். அவருடைய காயங்கள் எல்லாம் குணமாகின்றன. அங்கே ஒரு குழந்தை இருக்கிறாள். அந்த குழந்தைக்கு கண் தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தையை பார்த்து, ஆண்டவர் உனக்கு நாம் இப்படி குணம் கொடுக்கக்கூடும், உனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்கிறார். நம்புகிறேன் என்று அந்த சிறு குழந்தை சொல்கிறான். உடனே அவளுக்கு பார்வை கிடைக்கிறது. அந்த சிறு குழந்தையும் கிறிஸ்தவராக மாறுகிற ஒரு அற்புதமான சூழ்நிலையை அங்கே உண்டாக்குகிறார். எப்படியாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் திரும்பவும் உயிர் பெற்றிருக்கிறார் என்பதனை கேள்விப்பட்டு, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், என்னுடைய படையிலே மிக முக்கியமான ஒரு பணியிலே நீ இருந்தாய், மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், கிறிஸ்துவை மறுதலிக்க தயாரா என்று சொல்கின்ற பொழுது, முடியாது, ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்கிறார். அவரை அடித்து கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதராக நம்முடைய புனிதர் இருக்கிறார். என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் இல்ல, ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவர் தான் என்னுடைய தேவன், அவருக்கு தான் நான் அடிபணிவேன் என்று சொல்ல ஒரு புனிதராக நம்மால் காட்சி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் இருக்கிற அந்த ஒரு தந்தையை போல, புனித செபஸ்தியாரை போல ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ உங்களிலே குறைவான விசுவாசம் இருப்பவர்கள் கூட இந்த மழையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மால் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்களாக வாழ முடிகிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு சிஸ்டர் கேட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, மறைக்கல்வி அந்த பகுதியை வாசிச்சு அந்த சின்ன பசங்களுக்கு சொல்லிக்கிட்டு கொடுத்துருந்தாங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும், மழையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அந்த மழை கூட போயிடும். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள்கிட்டலாம் இருக்கணும். நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, அதனால மழை பெயர்ந்து போகாட்டி ஒரு செவரு இருக்கு, அந்த செவரை உடைக்கிற அளவுக்காவது உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கணும். உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். எல்லா பையனும் கம்முன்னு இருந்தானா ஒரே ஒரு பையன் வண்டியும் யாருக்கு இருக்கு கை தூக்குங்கன்னு ஒரே ஒரு பையன் வண்டியும் கை தூக்குனாங்க. சிஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். அதனால அந்த விசுவாசத்தோடு செவரெல்லாம் உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் சொன்னாங்க, என்னாலும் முடியாது, ஆனால் எங்கள் அப்பாவால் முடியும். அப்படியே அவங்க அப்பாவெல்லாம் நல்லவர், அவ்வளோ விசுவாசத்தோட இருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அப்பாவில் உடைக்க முடியும், ஏன்னா எங்கள் அப்பா ஒரு புல்டோசர் டிரைவர் அப்படின்னு. ஒருவேளை நம்முடைய விசுவாசம் எல்லாம் இப்படிப்பட்ட விசுவாசமாகத்தான் இருக்கிறது. விளையாட்டுத்தனமான விசுவாசமாக பல சமயங்களிலே நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் என்றால் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், அவரை மட்டுமே நம்பி இருக்கிறேன், அவர் மட்டும் எனக்கு போதும் என்பதுதான் விசுவாசம். நம்முடைய குடும்பங்களிலே அப்படிப்பட்ட விசுவாசத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறோமா? ஞாயிறு திருப்பணி என்பது ஒரு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. முன்னிலையிலே படித்தார்கள் அழகாக. நாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா?
விசுவாசம் என்பது ஆண்டவர் எனக்கு முக்கியம், அவரை விட்டுவிட்டால் எனக்கு வாழ்வு இல்லை என்கிறதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை போய் சந்திப்பேன். அந்த வாரம் முழுவதற்கும் தேவையான சக்தியை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அந்த சக்தியை கொண்டு அந்த வாரம் முழுவதும் நான் என்னையும் வழி நடத்திக் கொள்வேன் என்பதனுடைய வெளிப்பாடு தான் ஞாயிறு திருப்படி. நம்முடைய எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஞாயிறு திருப்படிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமையில் வேலை கிடைத்தால் பல சமயங்களிலே வேலையா ஞாயிறு திருப்படியா என்று வருகின்றபடி வேலைதான் முக்கியம் என்று போய்விடுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் வேண்டுமா, இந்த உலக காரியங்கள் வேண்டுமா? ஆண்டவருக்காக ஒரு நாளிலே அந்த வாரத்திலே ஒரு மணி நேரத்தை கொடுக்க விரும்பாத மனிதர்களாக கூட பல சமயங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய விசுவாச குறைவினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. நினைத்து பாருங்கள். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, முன்னே தெரியாது, நம்மளை பார்த்துட்டு அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தாங்க அப்படின்னு காசு கொடுக்குறாரு நம்மளுக்கு. நம்ம பணத்தை எண்ணி பார்த்தோம்னா 168 ரூபா, 68 யூரோ, 168 யூரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றவரு யோசிச்சு பார்த்துட்டு, நான் காஃபி குடிக்கலான்னு இருக்கிறேன், ஒரு யூரோ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாருன்னா நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? என்னங்க கொடுப்போம், தாராளமாக கொடுப்போம். 128 யூரோ கொடுத்துருக்கீங்க, ஒன்று என்ன 10 வச்சுட்டாங்கன்னு தாராளமாக கொடுப்போம். இப்படியெல்லாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாரத்தில் 168 மணி நேரத்தை கொடுக்குறாரு. இந்த உனக்கு தான் நான் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. திரும்ப எனக்கு 1 மணி நேரம் கொடுப்பியா, ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வருவியான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை. ஆண்டவருக்கு மட்டும் இப்படி ஒரு டீல். இந்த பிரிவுகளை நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் கொடுக்கிற ஆண்டவருக்கு 1 மணி நேரத்தை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? ஒரு நாளும் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேனா? என்னுடைய பிள்ளையாக என்னை மாற்றிக்கொள் என்று சொல்கிறேனா? விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று சொல்கிறேனா? அந்த சீடர்கள் கூட விசுவாச குறைவோடு இருந்த பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், தந்தையை நோக்கி விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா என்று கூட நம்மை பார்த்து கேட்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆகவே நம்முடைய புனிதர் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எனக்கு யாரும் வேண்டாம், ஆண்டவர் தான் முக்கியம் என்று ஆண்டவருக்கு முன்னிடம் கொடுத்தவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவரை மறந்தவர்களாக வாழ்கிறோமா என்கிற உணர்வோடு இந்த திருப்படிகளை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்ம ஒருவரையும் நம் புனிதர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.